ப்ளவுஸ் தைக்க கொடுக்குறவங்க முன்னாடியே வந்துட்டு ஒரு லேஸ் வச்சு டிசைன் வச்சு தைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி தைச்சிடலாம். ஒரு ப்ளவுஸ் நானும் தைச்சி முடிச்சிட்டேங்க. தைச்சி முடித்து கொக்கிலாம் கட்டிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொடுக்குறப்ப இது ப்ளைனாக இருக்குது, ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது, ஒரு லேஸாவது வச்சு கொடுங்கங்கிறாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டில் கேட்குறோம். இதுங்க வந்து 2 சாரீ கொடுத்தாங்க, ஒன்றில் நல்லா டிசைன் வச்சு கொடுத்தோம். இதுக்கு வந்துட்டு அவங்க எதுவும் அப்படியே தைங்கன்ட்டாங்க. தைச்சதுக்கப்புறம் ப்ளைனாக இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சரி அதில் காப்பர் ஜரிகைலாம் இருந்ததுனால காப்பர் லேஸாவது வாங்கி வச்சு தைச்சி கொடுத்துர்லாம், ஏன்னா ப்ளைனாக இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு நானும் வச்சுட்டேன். என்ன இவங்க கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம சாரீ துணியெலாம் வச்சு ஒரு டிசைன் ஆகாது, இல்லை லேஸே வச்சாலுமே கொஞ்சம் தைக்கக்குள்ளே அதை ஸ்டிச் பண்ணோம்னா அது ஒரு மாதிரி பக்காவாக ஃபினிஷிங் இருக்கும். இப்போ முடிச்ச ப்ளவுஸ்லாம் முடிச்சுட்டு தைச்சா அது ஒரு மாதிரி தான் இருக்கும். ப்ளவுஸ் ஃபினிஷிங் இருந்தாலும் ஓகே, நல்லா தான் இருக்கும், ஓரளவுக்கு இதாக தான் இருக்கும். அப்புறம் இவங்களும் ஸ்கூல் விட்டு வந்தனால இவங்களுக்கு ஸ்நாக்ஸ்ன்ட்டு வீட்டில் எதுவும் பெருசாக இல்லை. அப்புறம் பால் தான் ஆற்றி கொடுத்துட்டு ஆளுக்கு ஒரு மேரிகோல்டு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாங்க. பாலில் தொட்டு 2 பேரும் சாப்பிட்டாங்க. எனக்கும் ஒரு பிஸ்கெட் தம்பியும் பாப்பாவும் கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். அப்புறம் அவனும் கோகுலும் சாப்பிட்டு டியூஷன் கிளம்பிட்டான். ஏன்னா டைம் மணி 6 ஆக போகுதுன்ட்டு டியூஷன் கிளம்பிட்டான். இவளும் பாலை குடிச்சிட்டு ஹோம்ஒர்க் எழுதுறாள்.